திருமண அழைப்பிதழை முதலில் யாருக்கு கொடுக்கணும் பாருங்க. இனிமேலாவது சரியா பண்ணுங்க. திருமணத்தில் பல சடங்குகள் உள்ளன. திருமணம் என்பது இரண்டு மனங்கள் இணைந்து வாழப்போகும் வாழ்க்கை. அதனால் அனைத்தையும் பார்த்து செய்ய வேண்டும். அதில் திருமண அழைப்பிதழ் என்பது மிகவும் முக்கியம். அதன் முதல் கட்டமாக அழைப்பிதழ் வழங்கும் வரிசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இது வெறும் அழைப்பிதழ் கொடுக்கும் செயல் அல்ல, மரியாதை, ஆசீர்வாதம் மற்றும் குடும்ப ஒழுங்கை வெளிப்படுத்தும் ஒரு சடங்காகும். முதலில் திருமண அழைப்பிதழ் வீட்டின் குடும்ப தெய்வத்திற்கோ அல்லது அந்த தெய்வம் இருக்கும் கோவிலுக்கோ வழங்கப்படுகிறது. தெய்வத்திடம் முதலில் அழைப்பிதழை சமர்ப்பிப்பதன் மூலம் வரவிருக்கும் நிகழ்ச்சி எந்தவித இடையூறும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பது நோக்கமாக கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் தெய்வீக அருளும் ஆன்மீக பாதுகாப்பும் வேண்டப்படுகின்றன. இது வெறும் மத நம்பிக்கை மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் ஒரு பாரம்பரியமாகும். அடுத்து மணமக்களின் குலத்தலைவர்களுக்கு அழைப்பிதழ் வழங்கப்படுகிறது. குலத்தலைவர் என்பது குடும்ப மரபை காக்கும், சமூகத்தில் ஒழுங்கு மற்றும் நெறியை பேணும் முக்கிய நபராக கருதப்படுகிறார். அவர்களின் ஆசீர்வாதம் மணமக்களின் வாழ்க்கையில் வளமும் நிலைத்தன்மையும் ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. இதனால் குலத்தலைவருக்கு வழங்கப்படும் அழைப்பிதழ் வெறும் அழைப்பல்ல, அது மரபை காப்பதற்கான மரியாதை சின்னமாகும். மூன்றாவது, குடும்பத்தின் மூத்த உறவினர்களுக்கு பாட்டி, தாத்தா, பெரியப்பா, பெரியம்மா போன்றோருக்கு அழைப்பிதழ் வழங்கப்படுகிறது. அவர்கள் குடும்பத்தின் அறிவும் அனுபவமும் நிறைந்த தூண்கள். அவர்கள் வழங்கும் ஆசீர்வாதம் புதிய தம்பதியரின் வாழ்க்கை பயணத்திற்கு வழிகாட்டியாக அமையும். இவ்வாறு மூத்தோருக்கு வழங்கப்படும் அழைப்பிதழ் குடும்பத்தில் அவர்களுக்கு வழங்கப்படும் உயர்ந்த இடத்தையும் மதிப்பையும் வெளிப்படுத்துகிறது. நான்காவது, தாய் மாமனுக்கு அழைப்பிதழ் வழங்குவது மிக முக்கியம். தமிழ் கலாச்சாரத்தில் தாய் மாமன் மணமகனின் வாழ்க்கை தொடர்பான பல முக்கிய முடிவுகளில் பங்கு பெறும் நபர். திருமண நிகழ்வுகளில் அவர் வழங்கும் உபதேசங்கள், ஆசீர்வாதங்கள் மணமகனின் எதிர்காலத்தை நல்ல பாதையில் வழிநடத்தும். எனவே அவருக்கு அழைப்பிதழ் வழங்குவது மரியாதையின் உச்சமாக கருதப்படுகிறது. பின்னர் மற்ற உறவினர்கள், நண்பர்கள், அயலவர்கள் ஆகியோருக்கும் அழைப்பிதழ் வழங்கப்படுகிறது. இதில் உறவு நெருக்கம், பழக்கம், மரியாதை ஆகியவை அடிப்படையாக கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் அனைவரும் சமமாக மதிக்கப்படுகிறார்கள் என்ற உணர்வு உருவாகிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் உறவின்மை மற்றும் பங்களிப்பு அடிப்படையில் அழைப்பிதழ் வழங்கப்படுகிறது. இந்த அழைப்பிதழ் வழங்கும் நடைமுறை குடும்பத்தின் ஒழுங்கையும் மரபையும் சமூக பிணைப்பையும் வெளிப்படுத்துகிறது. யாருக்கு முதலில் அழைப்பிதழ் வழங்கப்படுகிறது என்பது அந்த வீட்டின் மரபையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய அடையாளமாகும். இது வெறும் பழக்கம் அல்ல, அது குடும்ப ஒற்றுமையை நிலைநிறுத்தும் ஒரு பண்பாட்டு நிகழ்வாகும்.